வணக்கம் மக்களே. அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப நாம் உண்ணக்கூடிய உணவு செரிக்கக்கூடிய வகைகளை உள்ளதா என்பதை அறிந்து பசி வரும்பொழுது உணவு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது என்று இந்த குறள் சொல்கிறது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ செடி என்னன்னு பார்த்திங்கன்னா தவசி முருங்கை. இந்த தவசி முருங்கையோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க செடி தவசி முருங்கை. முருங்கை இலை மாரியே இருக்கும், சிறு சிறு முருங்கை இலை மாரியே இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முருங்கை இலை மாரி இருக்கும். இதனால் இது தவசி முருங்கை. இது சிறு செடி இனத்தை சேர்ந்தது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சன்னியாசி பூண்டு அப்படின்னு கூட அதை பேர் வச்சு அழைக்கலாங்க. பூண்டு செடி அப்படின்னு கூட அதை அழைக்கலாம். அதனால் இது ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த மருத்துவம் நிறைஞ்சு காணப்படக்கூடிய செடி தான் இந்த தவசி முருங்கை அப்படின்னு அழைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா செடி முழுக்க முள்ளாக தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கும். இதோட பூன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், ரோஸ் கலரில் அருமையாக இருக்கும். 5 இதழ்களோடு ரோஸ் இதழ்களை கொண்டு பூத்து குலுங்கும். இது மேக்சிமம் மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருத்துவம் நிறைந்த செடி தான் இந்த தவசி முருங்கை. குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம ஒரு கஷாயம் மாரி கூட செஞ்சு குடிக்கலாம். அதாவது தேநீர் மாரி கூட செஞ்சு குடிக்கலாம். என்ன பண்ணணும், இந்த இலையை நல்லா ஒரு பிடிச்ச அளவு பறித்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதோட சுக்கு, மிளகு, திப்பலி இதையும் ஒரு தேவையான அளவு அதோட சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இதை வடிகட்டி நாம் தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நாள்பட்ட இருமல் இருக்கும், உள் இருமல், நாக்குக்கு உள்ளார அறுத்துக்கிட்டே இருக்கும். அந்தமாரி சமயத்தில் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நாள்பட்ட இருமல், வறட்டு இருமல், தும்மிக்கிட்டே இருப்பாங்க, இது போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த தவசி முருங்கை இருக்குன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மாந்தம் அப்படிங்கிறது இருக்கும். சின்ன வயசில் மாந்தம் இருக்கும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும், உமட்டல் வரும். அது போன்ற சமயத்தில் இந்த இலையோட சாற்றை பிழிந்து ஒரு 3 சொட்டு 4 சொட்டு அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த மாந்தத்தை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த தவசி முருங்கை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்துங்க, சூப்பராக இருக்கும். செடியை பாருங்கள், ஒரு முருங்கை இலை தோற்றத்தில் இருக்கும். சில பேருக்கு மூக்கில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிற்காது. அது போன்ற சமயங்களில் இந்த தவசி முருங்கை இலையை அதாவது தவசி முருங்கை இலையை நல்லா பறித்து ஒரு பிடிச்ச அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி அதிலிருந்து சாறு எடுத்துக்குங்க. அந்த சாறு நாம் அதை குடிக்கும் பொழுது இந்த மூக்கில் வடிகிற நீர், மூக்கில் தண்ணி மாரியே வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்தமாரி டைமில் இந்த இலைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மூக்கில் நீர் வடிகிறத உடனே நிறுத்தக்கூடிய வகையிலே இந்த தவசி பூண்டு இருக்குன்னு சொல்லலாங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த தவசி முருங்கை அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான மருந்துங்க. இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி இந்த தவசி முருங்கை இலையோட மருத்துவ குணங்களை பார்த்தோம். இதுபோல் வேறொரு வித்தியாசமான மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.